அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் விநாயகருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிற புராண கதையை பத்தி தான் பார்க்க போறோம். என்னது, கணபதிக்கு திருமணம் ஆகிடுச்சா? இந்த கேள்வி இன்னைக்கும் நிறைய பேரோட கேள்வியா இருந்துட்டு வருது. கணபதிக்கு சித்தி புத்தின்ற 2 துணைவிகளும் அவங்க மூலமா 2 பிள்ளைகள் உள்ள புராண கதையை இப்ப நாம பாத்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பண்ணிடுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்ரீ விநாயக பெருமானுடைய திருக்கல்யாணம் நடந்த புராண கதை இதோ. முழு முதற் கடவுள், யானை முகத்தான், கடவுள்களில் முதன்மையாக வணங்கப்பட வேண்டியவர் என பல சிறப்புகளை பெற்றவர் விநாயகர். எல்லா கோவில்களிலும் முதலில் நுழைந்ததும் இருக்கக்கூடியவர் இவர்தான். இவரை வணங்கிய பின்னரே மற்ற கடவுளை வணங்க வேண்டும் என்ற நியதி இந்து மதத்துல இருக்கு. கோயில்களில் மட்டுமல்லாமல் தெருக்களில் அதிக சிறு கோயில்களை கொண்டவர் இந்த பிள்ளையார். இப்படிப்பட்ட விநாயக பெருமானிடம் வரம் பெறுவது என்பது கடினம்தான். அதே சமயம் அவர் கொடுத்த வரத்தை திரும்பி பெற மாட்டார் என்பது புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி பல பெருமைகளை கொண்ட விநாயகருக்கு திருமணம் ஆகிடுச்சுன்னு சிலரும், திருமணம் ஆகலைன்னு சிலரும் கருத்து தெரிவிக்கிறாங்க. சிவபெருமான் பார்வதி தேவியின் மகனான விநாயகருக்கு யானை முகம் அப்படின்றதுனால எந்த பெண்ணும் திருமணம் செஞ்சுக்க விரும்பல, ஒத்துக்கவும் இல்ல. மற்ற கடவுள்களுக்கு திருமணம் ஆகி துணைவி இருக்க தனக்கு மட்டும் துணைவி இல்லை அப்படின்றதுனால அவருக்கு கோபம் ஏற்பட்டதாம். இதனால தேவர்களுக்கு திருமண தருணங்கள்ல பல பிரச்சனைகளை ஏற்படுத்தினாராம் இந்த விநாயகர். இதனால அவங்களுடைய திருமணம் தாமதமாச்சு. கணபதியின் இந்த நடவடிக்கையால ரொம்பவே நொந்து போன தேவர்கள் பிரம்மதேவர்கிட்ட போய் பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி முறையிட்டாங்களாம். பிரம்மதேவரும் விநாயகருடைய மனதை குளிர்விக்க சித்தி மற்றும் புத்தி என்ற 2 அழகிய பெண்களை உருவாக்கி அனுப்பினாராம். சித்தினா அறிவும் ஆன்மீக சக்தியையும், புத்தினா செல்வம் வளத்தை குறிப்பதாகும். இதனால் விநாயகரை வழிபட்டு அவருடைய மனது குளிரும்படி நாம் பண்ணினோம்னா விநாயகருடைய அருளோடு சித்தி புத்தியோட அருளும் நமக்கு கிடைக்கும். இன்னொரு புராண கதை என்ன தெரியுமா? ஈசனுக்கும் பார்வதி தேவியுடைய மகனான விநாயகருக்கு திருமணம் செய்ய பிரஜாபதி விஸ்வரூபனின் 2 அழகிய மகள்களான சித்தி புத்தி ஆகியோரை தேர்ந்தெடுத்தாங்களாம். விநாயகருக்கு திருமணம் நடத்தக்கூடிய திருமண மண்டபத்தை தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை வடிவமைச்சு கட்டினாராம். இங்க விநாயகரோட சித்தி புத்திக்கு திருமணம் செஞ்சு வைக்கப்பட்டதை மும்மூர்த்திகள், தெய்வங்கள், அனைத்து தேவர்கள், ரிஷிகள்னு எல்லாருமே கண்டுகளிச்சாங்க. விநாயகருக்கும் புத்திக்கும் லாபா அப்படின்ற மகனும், சித்தி மூலமாக சுபா அப்படின்ற மகனும் பிறந்ததாக மற்றொரு புராண கதை இருக்கு. இப்படியாக விநாயகருடைய கதைகள் சொல்லப்பட்டுட்டு வருது. புராண கதைகள் இருக்கிறதா நம்பப்பட்டுட்டும் வருது. எது எப்படி இருந்தாலும் ஓம் கம் கணபதேய நமக அப்படின்னு விநாயகர் பார்க்கும்போது நீங்க தரிசனம் பண்ணும்போது சொல்லுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். அவருடைய அருள் பரிபூர்ணமாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம பிள்ளையாரப்பா கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு, உங்க யாருக்கெல்லாம் பிள்ளையாரப்பாவை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம. அதே மாதிரி உங்களுக்கு பிள்ளையாரப்பாவை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.